ஒரு நாள் உமர் அலியல்லாஹ் அவங்க காட்டு வழியா ஒரு பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது. வழியில ஒரு மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை பாக்குறாங்க. உமர் அலியல்லாஹ் அவங்க அந்த ஆடு மேய்ப்பவர்கிட்ட போய், எனக்கு இந்த ஆடுகளில் ஒன்றை இனாமாக தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்றாரு, இது என்னுடைய ஆடு அல்ல, இதற்கு சொந்தக்காரனுடைய அனுமதி இல்லாம நான் உங்களுக்கு இதை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு உமர் அலியல்லாஹ் அவங்க அந்த மனிதரிடம் சொல்றாங்க, நான் ஒன்று சொன்னா நீ கேப்பியா? நீ எனக்கு ஒரு ஆட்டை சொந்தக்காரன் விசாரித்தால் ஆட்டை ஓனாய் பிடித்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லி உமர் அலியல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதற்கு அந்த ஆடு மேய்ப்பவர் சொல்றாரு, ஆட்டை ஓனாய் பிடித்து சென்றது என்று நான் சொன்னால் எனது எஜமானன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் எனக்கும் தங்களுக்கும் எஜமானனாக இருக்கும் அல்லாஹ் இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றானே, அவனை ஏமாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடு மேய்ப்பவர்கிட்ட இருந்த இறை நம்பிக்கையை அறிந்த உமர் அலியல்லாஹ் அவங்க ஆடு மேய்ப்பவரை கட்டி தழுவி சொல்றாங்க, உன்னை பரிசோதிக்கவே நான் அவ்வாறு கூறினேன், உண்மையிலேயே நீ இரையச்சம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி உமர் அலியல்லாஹ் அவங்க அந்த ஆடு மேய்ப்பரை வாழ்த்திருக்காங்க. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், நாம் ஒரு தவறு செய்கிறோம்னா அந்த தவறை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த தவறை செய்கிறதுலேருந்து நம்மளை நாம் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ்.